சார்பாக சூலூர் வேட்பாளராக நான் வந்து என்னை வந்து அறிமுகப்படுத்தி என்னை போட்டியிடுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த விஜய் சாருக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்தனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மூலமாக நான் தெரிவிக்கிறேன். மெயினாக வந்து சூழலில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து விசைத்தறி பிரச்சனை, அதன் மூலமாக வந்து கரண்ட் வந்து அவங்க கட்ட முடியாத சூழ்நிலை இருக்காங்க. அதுவும் 20 வருஷத்துக்கு மேலே சூழல் குளம் வந்து தூர் வராமல் இருக்கு. அதுக்குண்டான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். அதுபோக நொய்யலாறு வந்து நொய்யலாறு வந்து இன்னைக்கு வரைக்கும் தூர் வராமல் இருக்கு. அதாவது சாக்கடை மிக்ஸாக இருந்தோம். அதை வந்து நாங்கள் தூர்வாரி அந்த முறைப்படி வந்து நொய்யலாக நல்லதறி வரணும்னு கேட்கணும். ரொம்ப பிரயாசமா இருக்கு. சூலூர் மட்டும் இல்லை, 234 தொகுதியிலுமே டிவிகே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா நாங்க வந்து ஒரு கட்சி தனியா போட்டிடுறோம். 234 தொகுதியும் தனியா போட்டிடுறோம். எதிர்த்தாப்புல திமுக வந்து 24 கட்சியை கூட வச்சிருக்கு. ஏடிஎம்கே வந்து 10 கட்சியை கூட வச்சிருக்காங்க. எங்களை ஒரு ஆளை எதுக்கிறதுக்கு 34 பேர் சேர்ந்து வர்றாங்க. அப்படின்னா நாங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்போம், எங்க தலைவர் தளபதி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாருங்கிறத நீங்க விழும் ஓட்டை. அதிமுக கோட்டைங்கிறீங்க, அது விழும் ஓட்டை. அதிமுக வாக்கு திமுக வாக்கு 2 பேரும் நேர்மையான வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்து இப்படிதான் ஏமாத்துறது அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க. மாத்தி காசை கொடுத்து மக்களை வந்து ஒரு ரொம்ப அடிமாட்டு விலைக்கு வாங்கி ஓட்டை போட்டு வாங்கிட்டு 5 வருஷம் அவங்களை வந்து ரொம்ப கேவலமா நடத்துறாங்க. 1 நாள் 2 நாள் காசை கொடுத்து போட்டு மீதி 5 வருஷம் வந்து மக்கள் வந்து இவங்களை தேடி அலைய வேண்டியதா இருக்குது. எந்த வேலையும் நடக்கிறது எல்லாத்துக்கும் கரப்ஷன் அதிகம். அந்த கரப்ஷனை போக்குறதுக்காக தான் நம்ம நேர்மையான வழியில் நாங்கள் ஆட்சி கொடுக்கணும் தலைவர் சொல்லியிருக்காரு. அது பிரகாரம் எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க. இந்த 2 கட்சியுமே வேண்டாம், 55 வருஷம் ஒருத்தங்க 75 வருஷம் ஒருத்தங்கன்னு சொல்லி மக்கள் இது வரைக்கும் ஏமாத்துறது போதும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு எங்களுக்கு முழு சப்போர்ட் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் சரியான நடவடிக்கை எடுக்கணும். அது எடுக்கிறது இல்லை. அவங்க வந்து இந்த புடலக்காய் விற்கிறவங்களையும் வாழைக்காய் விற்கிறவங்களையும் பிடிச்சி 50,000 50,100 ரூபாய் பிடிக்கிறாங்க. ஊரு அண்டா கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதை பிடிக்கல. பணம் எடுத்துட்டு போய் டிஸ்பியூட் பண்றாங்க, பிடிக்கல. எல்லா பக்கமும் பணம் டிஸ்பியூட் ஆகுது. ட்ரம் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள எல்லா பொருளும் எடுத்துருக்காங்க. இதையெல்லாம் தேர்தலான ஏன் கண்டுக்கலன்னு எனக்கு தெரியல. அது யாரோ 1-2 பண்ணது வந்து கட்சிகளுக்கு பொறுப்பேற்றுக்காது. எம்எல்ஏ ஒன்றும் பண்ணலையே, 10 வருஷமா ஒன்றும் பெருசா பண்ணல. நாங்க வந்து பாரம்பரியமா திமுக வந்த குடும்பம். திமுக ஆரம்பிச்சது எங்க அம்மாவோட தாத்தா தான். அப்படி ஒரு பாரம்பரியம் இன்னைக்கு இருக்கு. பெரியார் முகமா கூட்டிட்டு வந்து எங்க அம்மாவோட தாத்தா தான் 1929. அவ்வளோ ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. அதனால நான் வந்து எனக்கு வந்து திமுக இருந்தவங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ ஜனவரி வரைக்கும் திமுக தான் இருக்கேன். இங்க நடக்கக்கூடிய எந்த ஒரு பாரம்பரியமான கட்சிக்காரங்களுக்கோ நேர்மையானவங்களுக்கோ இங்க எந்த விதத்துல ஒரு மரியாதையும் இல்லை. திமுகவில் வந்து அது கரப்ட் அதிகமாகி கார்பரேட் ஆகிப்போச்சு. அதனாலதான் நான் வெளியில போறேன்.